எண்ணூர் பகுதியில் ஆட்டோவில் கஞ்சா கடத்தி வந்த கொலை வழக்கில் தேடப்பட்ட குற்றவாளி உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்து 3 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டு அருகே கஞ்சா கடத்துவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதைத் தொடர்ந்து புது நகரில் இருந்து எண்ணூர் சத்தியவாணி முத்துநகர் மெயின் ரோட்டில் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக வந்த ஆட்டோவை எண்ணூர் போலீஸ் ரீகன் ஜோன்ஸ் மடக்கி விசாரணை மேற்கொண்டார். அப்போது அந்த ஆட்டோவில் பயணம் மேற்கொண்ட கண்ணன் என்கிற அப்பு முன்னுக்கு பின் முரண்பாக பதில் அளித்துள்ளார். இதில் சந்தேகமடைந்த போலீசார் ஆட்டோவை சோதனை செய்ததில் 1 கிலோ கஞ்சா இருந்ததை கண்டுபிடித்தனர். இதை குறித்து தகவல் அறிந்த எண்ணூர் காவல் உதவி ஆணையர் வீரகுமார், ஆய்வாளர் சந்திரமோகன் மற்றும் குழுவினர் சம்பவ இடத்திற்கு வந்து கண்ணனை கைது செய்தனர். தொடர்ந்து அவரிடம் விரிவான விசாரணை மேற்கொண்டதில் இந்த கஞ்சா கடத்தலில் மேலும் 2 சம்பந்தப்பட்டிருப்பதும் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து முடிச்சம்பேட்டையை சேர்ந்த டேவிட் ராஜா மற்றும் மணலி அவரி கொள்ளைமேடு பகுதியை சேர்ந்த சரத்குமார் ஆகிய 2 பேரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது முடிச்சம்பேட்டையை சேர்ந்த டேவிட் ராஜா மீது ஒரு கொலை வழக்கு, கஞ்சா கடத்தல் உள்ளிட்ட பல வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையிலும் உள்ளது தெரிய வந்துள்ளது. மேலும் இருவரிடம் இருந்தும் கூடுதலாக 2 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. இதன் மூலம் மொத்தம் 3 கிலோ கஞ்சா, ஒரு ஆட்டோ, ஒரு இருசக்கர வாகனத்தை போலீசார் பறிமுதல் செய்தனர். இதனைத் தொடர்ந்து 3 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர்.